உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உங்கள் மன விருப்பத்தின்படி இன்றைக்கி அவர் உங்களுக்கு கொடுப்பார். சரிங்களாங்க? கொடுப்பாரு, ஆனால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்பாருங்க. சரிங்களா? மனசுக்கு பிடிக்காத மாதிரி கொடுக்க மாட்டார். இந்த சமுதாயம் இருக்குல்ல, இந்த சமுதாயம் உங்கள் காரை பார்க்கும், உங்களுடைய பணத்தை பார்க்கும், நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்கன்னு பார்க்கும், உங்கள் கையில் காதில் கழுத்தில் நகை இருக்கா பார்க்கும் இல்லை. அதுதான் இந்த சமுதாயம். ஆனால் நம்ம தேவன் இருக்காரே, ஏசு இருக்காங்கள்ல, மனிதனை மனிதனாக பார்க்குறார். அவர் பார்க்குறதே மனிதனை மனிதனாக பார்க்குறார். அவனுடைய மனசை புரிஞ்சுக்கிறார். ஒரு மனிதன்னா அவன் மனசு தான் முக்கியம் இல்லை. அந்த மனசை புரிஞ்சிக்கிறாரு. அந்த மனசில் என்ன விருப்பம் இருக்குது அதை தான் கொடுப்பாரு. ஆனால் மன விருப்பத்தின்படி கொடுப்பாரு. அதுதான் நம்ம தேவன். சரிங்களாங்க? மனிதனை மதிக்கிறார். மனிதனை மனிதனாக மதிக்கிறார். அவன் விருப்பத்தின்படி அவனுக்கு கொடுப்பார். சரிங்களாங்க? உங்களுக்கு கொடுப்பார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டார். இதுதான் என் பிள்ளைக்கு வேணும். அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. சரிங்களா? நிறைய பேர் நம்மளுடைய மனசில் என்ன விருப்பம் இருக்குன்னே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. கூட தான் இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, நம்மளோட தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கே என்ன பிடிக்கும்னு தெரியாது. ஆனால் நம்ம ஏசு இருக்காங்களா? அப்படி இல்லை. உங்கள் மனசை ஃபுல்லாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்து தராரு. சரிங்களாங்க? நம்ம ரூத் இருக்காங்கள்ல, அவங்க மாமியார் ரூத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. இவளுக்கு என்ன பிடிக்கும், ரூத்துக்கு என்ன பிடிக்கும், ரூத்துக்கு என்ன மன விருப்பம் இருக்குது, அவள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாளா, என் கூட வாழணும்னு நினைக்கிறாளா, கேட்கவே இல்லை. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போமா அப்படின்னு அனுப்பி விட்றா. நீங்கள் ரூத்து 1:9 அதில் தான் சொல்கிறாங்க, நீ உங்கள் தாய் வீடு, உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடு, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கோனோடனே ரூத்து ஒரே அழுக, ஒரே பிடிவாதம், முடியாது நான் வருவேன் அப்படின்னா அவங்க மாமியார் கூடயே வந்துடுறான். ஏன்னா ரூத்துடைய மன விருப்பம் என்னன்னே தெரியல. இவன் என்ன நினைக்கிறாளோ அதை தான் ரூத் மேலே திணிச்சா நம்ம நகோமி. ஆனால் ரூத்து ஒத்துக்கவே இல்லை. நான்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கும் போக மாட்டேன், அங்கே போய் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் பின்னாடியே போயிட்டா. ஆனால் தேவன் இருக்கார்ல, நம்ம தேவன் செம்ம நல்லவர். ரூத்தை புரிஞ்சுக்கிட்டார். ரூத்தை எப்படி பார்க்கணுன்னு அவருக்கு தெரியும். அவர் ஒரு மாப்பிள்ளையை காமிச்சாருங்க, போவாஸ் என்ற ஒரு மாப்பிள்ளையை காண்பித்தார். ரூத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க மாமியார் கேட்டாங்க, நீ போவாஸை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தான் கேட்டாங்க. அவன் நம்ம சொந்தோன்னே சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே போய் கேட்குறா போவாஸ் கிட்ட, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. கல்யாணமே வேண்டான்னு சொன்ன பொண்ணு கல்யாணம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களான்னு போவாஸ் கிட்ட போய் கேட்குறா. தேவன் காண்பித்தார் ரூத்துக்கு. தேவன் ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி கொடுத்தார், போவாஸ் என்ற மணமகன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அவள் மனசுக்கு விரும்பின மாதிரி கிடச்சிச்சு. அப்படி தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக கொடுப்பாரு. சரிங்களாங்க? நம்ம ரூத்து கல்யாணமே வேண்டாம்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் காண்பித்த மாப்பிள்ளையை பார்த்துட்டோன்னே நான் என்னுடைய மனசுக்கு விருப்பம் பிடிச்ச மாதிரி போவாஸ் இருக்காரு, நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. தேவன் அப்படி தான் உங்கள் மனசுக்கு ஃபுல்லாக பிடிச்ச மாதிரி கொடுப்பார் எது கொடுத்தாலும். சரிங்களாங்க? சில பேர்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் பிடிக்கலன்னா போட முடியுமா? நம்மளால் போட முடியாது இல்லை. நம்மளுக்கு அந்த கலரே பிடிக்காது. சரி அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்களே சொல்லிட்டு வச்சுப்போம், ஆனால் போட மாட்டோம். பிடிச்ச கலரு, நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு வந்துச்சுன்னா அதே தான் போடுவோம். எதுக்கு எடுத்தாலும் எங்கே போனாலும் அதே ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு போயிடுவோம் இல்லை. அதுதான் மனிதனுடைய இயல்பு. தேவன் அதை உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காருங்க. உங்கள் மனசு அவருக்கு நல்லா தெரியும். உங்கள் மனசில் என்ன விருப்பம் இருக்குதோ அதன்படி இன்றைக்கி கொடுப்பார். வாங்கிக்கோங்க. உங்கள் ஆலோசனைகள் எல்லாமே நிறைவேற்றுவார். சின்ன பசங்க பேசுகிறதெல்லாம் யாராவது கேட்பாங்களா? ஆனால் தேவன் கேட்பாரே. உங்கள் ஆலோசனையை கேட்குறார், நிறைவேற்றி தருவார்.
உங்கள் என்னென்ன ஆலோசனை வச்சுருக்கீங்க, என்னென்ன திட்டங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தேவன் உங்களுக்காக நிறைவேற்றி தருவேன்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.